ஹாய். நம்ம வந்து பீட்ரூட்டு பொரியல் இப்போ பண்ணலாம். பீட்ரூட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதோட கலர் தான். வந்து மெயினாக வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க, கடுகு ஃப்ரை ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை, நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் அது சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நம்ம போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வெந்தய குழம்பு முன்னாடி போட்டிருந்தேன். இந்த வெந்தய குழம்பு கூட வந்து இந்த பீட்ரூட்டு பொரியல் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை நம்ம செதுக்கி வச்சுருக்கோம்ல, நல்லா சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டுக்கிறேன். பீட்ரூட்டை போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பையை வச்சு இந்த ஷேப்பில் கிண்டனா அது வேலைக்காக. ஸோ அகப்பையை மாற்றிக்கணும். மாற்றி வச்சுட்டு அந்த பின் பகுதியை வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடுங்க. எப்போவுமே வந்து இந்த பொரியல் நம்ம பண்ணும்போது அது எந்த காயாக இருக்கட்டும், அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்குனதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் காய் தட்டினதுக்கப்புறம் உடனே தண்ணி விட்டுறக்கூடாது. உடனே தண்ணி விட்டிங்கன்னா அந்த கூட்டோட டேஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போகிறது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ஆப்பை நீங்கள் இந்த பின் பகுதியை இப்படி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணும்போது அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த பீட்ரூட் இல்லை, இது கேரட்டாக கூட இருக்கலாம். பீட்ரூட் இல்லை கேரட்டாக இருந்தாலும் சரி, கேபேஜாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் போய் ஒரு வாட்டி அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடும். ஆப்பையோட இந்த பகுதியை வச்சு நீங்கள் பண்ணும்போது அது அதுலேயே உருண்டுட்டு இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். இது வச்சு பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்படி பின்பகுதியை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வேலை நமக்கு முடிஞ்சிடும். இது நல்லா கைவிடாமல் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். அவசரப்பட்டோன்னா நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட்டு கிடைக்காது நமக்கு. அப்புறமா அது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அதிகமாக வேண்டாம், இவ்வளோ போதும். சால்ட்டு இவ்வளோ போட்டுட்டு மறுபடியும் இந்த அகப்பையோட இந்த பின் பகுதியை வச்சு தொடர்ந்து நல்லா கிண்டிட்டு இருக்கோம். கிண்ட அந்த வாசனை நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல பச்சை வாசனையில் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த காய் வந்து அப்படியே அந்த நான் ஆயில் திரி குறைவாக தான் விட்டேன், இருந்தாலும் அந்த ஆயிலே அது கொஞ்சம் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு பச்சை வாடை நீங்கி ஒரு வாசனை தண்ணி வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சோண்டு, அதிகமாக வேண்டாம், கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் போதும். ஆல்ரெடி காயிலே வந்து உங்களுக்கு நீர் இருக்கும். சால்ட்டு நீங்கள் போட்டதுனால அதுலேயே வந்து கொஞ்சம் நீர் வரும். அதனால் அவசரப்பட்டு தண்ணி அதிகம் விட்டுறக்கூடாது. அதிகமாக விட்டோன்னா குழஞ்சி போகும், அந்த பூ மாதிரி வராது. அது வந்து பீட்ரூட்டு துவரம்னு சொல்லுவோம், பூ மாதிரி வராது. துவரத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பூ மாதிரி வர்றது தான் பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் கொஞ்சோண்டு போதும், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அப்புறமா இதை அப்படி லைட்டாக ஒரு கிண்டிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு மூடி எடுத்துக்கலாம்.
வச்சு நல்ல இதுக்கு வாட்டமாக நான் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து இந்த வெந்தய குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை ப்ளஸ் இந்த பீட்ரூட் கூட்டு நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும். கட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நம்ம பொரிக்கும் போது ஆயில் வந்து அதிகமாக தேவைப்படாது, சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். அப்பப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சு இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். போட்டுட்டு அதோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம பண்ண பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். அதான் அந்த தண்ணி வந்து கரெக்டாக விடணும். அதுதான், தண்ணி கூடிடவே கூடாது. பாருங்கள், நம்ம தண்ணி கரெக்டாக விட்டதுனால அது இவ்வளோ டக்குனி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், போதும். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் என் சைடில் வந்து தேங்காய், சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன், அப்புறமா 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா சொரப்பாக அப்படி அரைச்சி வச்சுக்கணும் தேங்காவை. இது கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாகவே போடலாம். இது கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாக போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கூட்டு. அதனால் தேங்காய் நம்ம சொரப்பாக அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை இதில் தட்டிட்டு சேம் தான் இந்த ஆப்பையோட பின்பகுதி, இந்த பின்பகுதியை வச்சு நீங்கள் கிண்ட உங்களுக்கு அந்த பூ மாதிரி கிடைக்கும். பூ மாதிரி ஈஸியாக அழகாக வரும். வேலை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படியே தொடர்ந்து கைவிடாமல் கிண்டணும். இங்கே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். அந்த சவுண்டுலேயே நமக்கு தெரியுது தண்ணி வந்து சுண்டுறது. நம்ம அந்த சவுண்டை வச்சே நம்ம சொல்லிடலாம். தண்ணி வந்து எப்படி கம்மியாகிட்டே இருக்குது, நம்ம தோரை வந்து இப்போ தான் சீக்கிரமாக நமக்கு நல்ல ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸை அந்த சவுண்டே நமக்கு சொல்லும். சவுண்டு ப்ளஸ் வாசனை. பொட்டேட்டோ வந்து ஹையில் வச்சுருக்கோம். இது பாருங்கள், பொட்டேட்டோ வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. லைட்டாக அப்படியே எடுத்து மாற்றி போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இந்த பக்கத்தில் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இது இந்த வெந்தய குழம்பு, இந்த பீட்ரூட் கூட்டு, பொட்டேட்டோ ஃப்ரை நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது திருப்தியாக ஒரு வேளை அழகாக சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிடலாம். திரும்பியும் நம்ம என்ன செய்யணும், ஒரு மூடியை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதுதான் உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம பொரிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுனி ரொம்ப இருக்காது, கசப்புத்தன்மையெல்லாம் அதில் இல்லாமல் நல்லா இருக்கும். பொட்டேட்டோவுக்கு இருக்கிற அந்த சாஃப்ட்னஸும் போகாது, உள்ளுக்கு இருக்க சாஃப்ட்னஸ் ப்ளஸ்ஸு அந்த வெளியில் இருக்க கிறிஸ்பி தன்மையும் கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும். இப்போ நம்ம பீட்ரூட்டு கூட்டு வந்து நல்ல அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படி விட்டுருங்க. இங்கே பொட்டேட்டோ
அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஃப்ரைக்கு வந்தோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வாசனைக்கு. திரும்ப ஒரு தடவை மாற்றி போட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை கையில் வச்சுக்கணும், தைரியமாக வைக்கலாம், கையில் வைக்கலாம், எதுவுமே ஆகாது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது அப்புறம் என்ன திரும்ப அகைன் ரெண்டாவது என்ன ஒரு 3வது டைம் 3வது டைம் மூடி வைக்கிறேன் போதும். 3வது டைம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஹையில் வச்சிட்டிங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். பீட்ரூட்டை போட்டு இப்போ நல்லா வதங்குது. இதை நம்ம இன்னும் 2 நிமிஷத்தில் பீட்ரூட்டோட முடிச்சிடலாம். பீட்ரூட் ரெடி ஆகிடும். அப்புறம் திரும்ப இந்த பொட்டேட்டோவை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி தான் அழகாக இருக்கும். உள்ளுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். மாற்றி போட்டுக்கோம்.